இந்த கதையில நம்மளோட ஹீரோயின் பேரு ஜெயந்தி. ஜெயந்திக்கு கல்யாணம் ஆகி 15 நாள் கூட ஆகல. அவளோட புகுந்த வீட்ல அவள தலையில தூக்கி வச்சு ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அவ வீட்ட சுத்தமா வச்சுக்கிறது, நல்லா சமைக்கிறது, எல்லார்கிட்டயும் அன்பா பழகுறதுன்னு எல்லாத்துலயுமே சிக்ஸர் அடிச்சா. இதனால தான் அவளோட கணவர் சிவாவுக்கும் அவளோட மாமியார் லக்ஷ்மிக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ கிடைச்சதுக்கு பூர்வ ஜென்மத்துல நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னோட மாமியார் லக்ஷ்மி கோயிலுக்கும் தன்னோட கணவர் சிவா வேலைக்கும் போயிருந்தாங்க. அந்த டைம்ல ஜெயந்தி வீட்டில் தனியா இருக்கிறா. யாரோ ஒருத்தர் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே ஜெயந்தி போய் மெதுவாக கதவை திறந்து பார்க்குறா. வாசல்ல யாரோ தாடி பயங்கரமாகவும் கண்ணெல்லாம் சவந்து போய் ரொம்ப அழுக்கான பேண்ட் சட்டை போட்டுட்டு நிற்கிறாரு. இதெல்லாம் பார்த்த ஜெயந்திக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரு, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. எதிர்த்தாப்புல இருக்கிறவர் பதில் எதுவுமே பேசாம கரகரத்த குரல்ல என் அம்மா எங்க போயிருக்காங்கன்னு கேட்குறாரு. உடனே ஜெயந்தி அம்மா வீட்டில் இல்லைங்க, நீங்க யாரு அப்படின்னு மறுபடியும் கேட்குறா. அதுக்கு பதில் எதுவுமே அவன் பேசாம திரும்ப போயிடுறான். உடனே ஜெயந்தி கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள வந்து குழப்பமா இருந்தா. என்னடா இது, வந்தவர் யாருன்னு தெரியல, எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல, எதுவுமே பேசாம திரும்ப போயிட்டாரே, பயங்கர குழப்பமா இருக்கு. சரி இருக்கட்டும், நம்ம மாமியார் லட்சுமி வரட்டும், அவங்க கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட மாமியார் லட்சுமி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி, தன்னோட மாமியார் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாமியாருக்காக ஜெயந்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தன்னோட மாமியாரும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து மெதுவாக உட்காடுறாங்க. உடனே ஜெயந்தி போய் கேட்குறா, அம்மா வீட்டுக்கு ஒருத்தர் காலையில் வந்து கதவை தட்டினாரு, அவரை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேள்வி கேட்குறா. உடனே இதெல்லாம் கேட்ட லக்ஷ்மிக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. எதுவுமே பேசாமல் தன்னோட மருமக என்ன சொல்கிறாலோ அதுக்கு மட்டும் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கா. பேசாமல் இன்னைக்கு வந்தவன் யாருங்கிற உண்மையை நம்மளோட ஜெயந்தி கிட்ட சொல்லிடலாமா, அப்படி சொல்கிறதுனால நம்ம குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட மருமக ஜெயந்தியை கூப்பிடுறா. ஜெயந்தி, ஜெயந்தி இங்கே வாமா, வந்து என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்கிறா. அதுக்கு ஜெயந்தியும் வந்து பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே லக்ஷ்மி சொல்கிறா, ஏம்மா உனக்கும் என் பையனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு எனக்கு ஒரு மூத்த பையன் இருக்கான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு லக்ஷ்மியும் ஆமா அத்தை சொன்னீங்க, அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் வேற யாரும் இல்லைம்மா, இன்னைக்கு ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொன்னல, அவன் தான் என் மூத்த பையன் தியாகு. தியாகு இப்போ எங்களோட இல்லை, அவனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்களும் அவனுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கறதில்ல. எங்கள் வீட்டுக்காரு அவனோட பேரில் ஒரு லேண்டும் கொஞ்சம் பணமும் போட்டு வச்சுருக்காரு. அந்த லேண்டையும் பணத்தையும் அவன்கிட்டயே கொடுத்துடலான்னு தான் ஆசை. ஆனால் எல்லாத்தையுமே குடிச்சு அழிச்சிருவான். அந்த பயத்தில் தான் அவன்கிட்ட எதுவுமே கொடுக்க முடியாமல் நாங்கள் வச்சிட்ருக்கோம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருவான், ஏதாவது பணம் கேட்பான், கொடுத்தோன்னா கிளம்பி உடனே போயிடுவான். இந்த விஷயத்த நீ கல்யாணம் ஆகி வந்தோடனே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலை, சாரி மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறா. உடனே ஜெயந்தி பரவாயில்ல அத்தை விடுங்க, அவர் வந்தவரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சு, அதனால தான் அவரை பற்றி விசாரித்தேன், இல்லைன்னா இவ்வளோ தூரம்லாம் கேள்வி கேட்டிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்கிறா. சரி அத்தை, எங்களோட கல்யாணத்துக்கு நீங்கள் உங்கள் மூத்த பையன் தியாகுவை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தன்னோட மாமியார், இல்லைம்மா அவனை கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடல, ஆனால் அவனுக்கு கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். சரி அத்தை, இப்போ அவர் எங்கே இருக்காரு? அவனா 4 தெரு தள்ளி தாம்மா அவனோட வீடு இருக்குது. அவன் சாப்பாடு எல்லாமே ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறான், மற்றபடி அவன் என்ன பண்ணுறான்லாம் எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறா. சரி அத்தை, நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி ரூமுக்கு கிளம்பி வந்துடுறா. அதுக்கப்புறமா தன்னுடைய கணவன் சிவா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. வந்தோடனே சிவா கிட்ட தியாகு பற்றி விசாரிக்கிறா. எங்க தியாகு என்ன பண்ணுறாரு, எதனால அவருக்கு இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. அதுக்கு வந்து சிவா சொல்கிறாரு, தியாகு வந்து ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பொண்ணும் இவனை தான் லவ் பண்ணுச்சு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரில, 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அந்த பொண்ணு இவனை வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருச்சு. அதுலேருந்து இவன் டெய்லி குடிக்கிறது, நைட் ஆனால் கத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாவே ஆயிட்டான். ஒரு படி மேலே போய் ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஏரியில் குதிச்சிட்டான். நல்ல வேலை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்து சொன்னதுனால காப்பாற்ற முடிஞ்சிச்சு, இல்லைன்னா இவன் நிலமை என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. சரி பேருக்காக அவன் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அம்மாவும் பேசாமல் பொறுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா இவனை பற்றி யோசிச்சே செத்து போயிட்டாரு. சரிம்மா, அதெல்லாம் பற்றி எதுக்கு கேட்குற, அவனை திருத்துறதுக்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், எங்களால் சுத்தமாக முடியல, இந்த விஷயத்த இதோட விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு
2 பேரும் தூங்கிடுறாங்க. 2-3 நாள் கழிச்சு தியாகுவோட வீட்டு கதவு தட்டப்படுது. தியாகவும் கதவு திறந்து பார்க்குறான். அங்க கதவு திறந்து பார்த்தா வாசல் படிக்கட்டுல ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னோட வாசல் நல்லா சுத்தமா கூட்டி கோலமும் போட்டிருந்துச்சு. ஆனா இவனுக்கு நைட் அடிச்ச ட்ரிங்க்ஸ்னால தலை பயங்கரமா வலிச்சிச்சு. சரி இருந்தாலும் அந்த ஃப்ளாஸ்க்ல என்ன இருக்கு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள டீ இருந்துச்சு. என்ன ஃப்ளாஸ்க்ல டீ இருக்கு, யாரா இருக்கும் அப்படின்னு தியாகு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்துலேருந்து ஒரு குரல் வருது. என்ன மாமா சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லி தியாகு கேட்குறான். நான் தான் உங்க தம்பி சம்சாருங்க. அன்னைக்கு கூட நீங்க வீட்டில் பார்த்துருப்பீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றா. நீ உடனே வீட்டுக்கு கிளம்பு. அம்மாக்கும் தம்பிக்கும் தெரிஞ்சா பயங்கரமா கோவப்படுவாங்க. நீ எதுக்கு முதல்ல இங்க வந்த அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறான். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க. முதல்ல நீங்க டீ எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. நீங்க டீயை மட்டும் இப்போ குடிக்கல அப்படின்னா உங்களோட வாசலை விட்டு நான் கிளம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி அடம்பிடிக்கிறா. தியாகம் அவளை கோவமா பார்த்து சரி வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு உள்ள போய் கதவை சாத்திடுறான். அடுத்த நாள் ஜெயந்தி டீ எடுத்துட்டு தியாகோட வீட்டுக்கு வரா. தியாகு பயங்கரமா கோவப்பட்டுட்டு அந்த டீ எடுத்து தெருவில் ஊத்திடுறான். அவள் அதுக்கெல்லாம் அசரவே இல்லை. அடுத்த நாளும் டீயோட வந்திருக்கா. உடனே கோவப்பட்டு தெருவில் டீயை ஊற்ற போயிருக்கான். ஜெயந்தி தடுத்து வச்சுட்டு பார்க்கலாமா, நீங்கள் இந்த டீயை குடிக்கலன்னா நான் வீட்டுக்கே போகிறதில்ல, நீங்களா நானான்னு பார்த்துடலாமா அப்படின்னு ஜெயந்தி சவால் விடுறா. தியாகு அவளை ரொம்ப நிதானமாக பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட கை கால்லாம் பயங்கரமாக நடுங்குது. அதுக்கு ஜெயந்தி சொல்கிறா, போங்க மாமா டீ காஃபிலாம் வேணாம், போய் ட்ரிங்க்ஸ் அடிங்க, அப்போ தான் கை கால்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறா. நீ என்னை திருத்துறேன்னு சொல்லிட்டுலாம் கிளம்பாத சரியா, நான் திருந்து யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. என் உடம்புலையும் வியாதி மனசுலையும் வியாதி, புரியுதா? நான்லாம் திருந்தவே மாட்டேன், நான் திருந்தினாலும் யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு தியாகு சொல்லிட்டு, இனி இந்த மாதிரி அடிக்கடி வந்தேன்னா வீட்டை மாற்றிட்டு போயிடுவேன், இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். உடனே ஜெயந்தி அப்படியா சரி தற்கொலை பண்ணிக்கோங்க, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் குடிச்சிட்டு இப்படி வாழ்கிறத விட நீங்கள் தற்கொலையை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதை கேட்ட தியாகுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீ யார் என்னை தற்கொலை பண்ணிக்க சொல்லிக்கிறதுக்கு, நான் இதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு ஜெயந்தி சிரிக்க ஆரம்பிக்கிறா. நான் உங்களை தற்கொலைலாம் பண்ணிக்க சொல்லுங்க, நான் உங்களை வாழ தான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் தான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க. தியாகுவால் எதுவுமே பேச முடியாமல் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். அன்னைக்கு நைட்டு சிவா வந்து கேட்குறான், நீ வந்து அண்ணன்ட்ட போய் பேசுகிறத நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்களே, ஏம்மா இப்படிலாம் முயற்சி பண்ணுற, விட்டுரு, நாங்கள் பண்ணாத முயற்சியாக நீ பண்ணிட போகிற. உடனே ஜெயந்தி ப்ளீஸ் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, எந்த உயிரும் அனாவசியமாலாம் படைக்கப்படலை, நானும் முயற்சி பண்ணுறேனே, இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரிம்மா இதுக்கு மேலே ஓ விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த விட்டுறான். அடுத்த நாள் ஜெயந்தி தியாகு வீட்டுக்கு வரா. ஆனால் தியாகு வந்து வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தா ஊர் கடைசியில இருந்த ஒரு டாஸ்மார்க்லேருந்து 2 பாட்டிலை வாங்கிட்டு தியாகு வரான். முன்னாடி வந்து ஜெயந்தி நிற்கிறா. ஏய் உனக்கு அறிவு இல்லையா, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பாருக்குள்ளே உள்ளே போயிடுறான். ஜெயந்தி அப்பையும் விடாமல் அவன் பின்னாடியே போகிறா. குடிக்கார கூட்டத்துக்கு மத்தியில் தன்னோட தம்பி பொண்டாட்டி வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனால் தாங்கிக்கவே முடியல. உடனே வெளியே வந்தான். இப்போ உனக்கு என்னதாமா வேணும், என் லவ்வை என்னால் மறக்க முடியல, அதே டைமில் என்னோட குடியவும் என்னால் நிறுத்த முடியாது, ப்ளீஸ் உன் காலில் வேணா விழுறமா, தயவு செய்து என்னை விட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். ஜெயந்திக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு முதல் வெற்றி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அதுக்கப்புறமா சரி 2 பாட்டில் வச்சுருக்கீங்கள, என்கிட்ட ஒரு பாட்டிலை கொடுத்துட்டு ஒரு பாட்டிலை பார்க்குள்ளே போய் குடிச்சிட்டு வாங்க, நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே பாருக்குள்ளே போய் நல்லா குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் கழித்து வெளியே வரான் தியாகு. அதுக்கப்புறமா ஜெயந்தி வெயிட் பண்ணி அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. என்னமாமா இதெல்லாம், அந்த பொண்ணு ஏமாத்திட்டு ஓடிட்டா உண்மைதான், அதுக்காக உயிரோடு இருக்கிற உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணுமா? ஒரு தாய் தன்னோட குழந்தைய எவ்வளோ ஆசாசியாக கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருப்பா, அப்படி கொஞ்சம் வளர்க்குற அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகிறது ஒரு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படி குடிச்சு குடிச்சு கெட்ட பேர் சம்பாதிச்சு வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா மாமா? இதெல்லாம் யாராச்சும் விரும்புவாங்களா? உங்களை மறந்துட்டு போன ஒருத்திக்காக இருக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்களே, இதெல்லாம் நியாயமா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இந்த குடி முழுசா உங்களை மறக்கடிச்சா கூட பரவாயில்ல, திருப்பி தெளிய தான் செய்யும், திருப்பி நீங்கள் அவளை பற்றி கவலைப்பட தான் போகிறீங்க, திருப்பி குடிக்க தான் போகிறீங்க, அப்புறம் எதுக்கு மாமா இந்த குடின்னு ஜெயந்தி கேட்குறா. புரியுதுமா, ஆனால் அதை விட முடியல, ரொம்ப தூரத்தில் போயிட்டு
என்னால் திரும்பி பழைய வாழ்க்கைக்கு என்னால் வர முடியலன்னு தியாகு சொல்கிறான். யார் சொன்னால் விட முடியாதுன்னு? நீங்கள் தான் சொல்கிறீங்க. எங்கள் அப்பாவும் ஒரு குடிக்காரர் தான். ஆனால் அவருக்கு ஒரு கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுலேருந்து குடிக்கிறதே இல்லை. முதல்ல குடியை விடணும்னு நீங்கள் நினைக்கணும். சரி, நான் இனிமேட்டு குடியை விட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு தியாகு கேட்குறான். எனக்காக மாமா, உங்களுக்காக, உங்கள் தம்பிக்காக, என் குழந்தைக்கு ஒரு பெரியப்பாவாக நீங்கள் வாழணும் மாமா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் சரின்னு சொன்னால் அது எவ்வளவு சாத்தியமாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு தியாகுட்ட சொல்கிறா. உடனே தியாகு, சரிம்மா, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை மாமா, இப்போ நீங்கள் என் கூட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறா ஜெயந்தி. தியாகு, சரி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ தியாகு வீட்டில் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுறான். டெய்லி அவனை ஒரு மருத்துவர் கண்காணிச்சுட்டு அவனுக்கு தேவையான மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு மதுவோட அளவை செக் பண்ணிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயந்தி கொஞ்சம் கொஞ்சமாக கண் வெளிச்சு அவனுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு கொடுத்து அவனை பார்த்துக்கிறா. அவங்களோட மாமியார் லட்சுமிக்கு பயங்கர சந்தோஷம். தன்னோட ஸ்தானத்தை தன்னோட மருமக பார்த்துக்கிறாளே அப்படின்னு அவளுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இப்போ ஜெயந்தி சொன்ன மாதிரி ஆன்மீக புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான். கோயிலையும் உழவார பணிக்கு தியாகு செல்ல ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக கூட்டத்திலலாம் போய் பேச ஆரம்பிக்கிறான். திருந்தி இப்போ ஒரு நல்ல மனுஷனா எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான் தியாகு. இதனால் அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு மருமக கிடைச்சதுக்கு நாங்கள் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணோமோ தெரியல, இப்படி ஒரு மருமக எங்களுக்கு வீட்டுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. இதோடு இந்த கதை முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம்.